சிங்கக்கவியோ சூளை நிரப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நிரப்போ அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி இந்த நன்றியால் துதி பாடு என்ற பாடலை பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். காலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். காலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். என்றும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர்
வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு என்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கைத்தாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், வல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கைத்தாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரியம் நடத்திடுவார். மரணபரியம் நடத்திடுவார். அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஜீவ வாசனையுமாக இருக்கிறோம். இப்போ கெட்டு போகிறவனுக்கு மரணமும் வாழ்கிறவனுக்கு ஜீவனும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாமா? அமருவோம். இந்த கடந்த ஒரு வாரத்தில் ஜீவோலி பிள்ளைகள் இடத்திலிருந்து 2 உயிரை தேவன் எடுத்துக்கொண்டார். ஒன்று செஞ்சி மாவட்டம், இன்னொன்று கொடைக்கானல். அல்லேலூயா. அப்படியாக 4 மரணங்கள் அறிவிக்கப்பட்டதில் 3ஐ நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? உண்மை. நம்ம பாடுகிறோம், என்ன பாட்டு பாடுறோம்? நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை. அல்லேலூயா. அவர் நன்றியால் அனுதினமும் நம்ம பாட வேண்டும் இல்லையா? அவரை துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது அவருடைய மகாபரிய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா இங்கே யாரும் வரவும் முடியாது, வாழவும் முடியாது. அல்லேலூயா. ஆனால் மரணத்தையும் ஜீவனையும் அறிவிக்கிற ஊழியமாகத்தான் இந்த ஊழியத்தை தேவன் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அவைய வார்த்தையில் அவர் உண்மை இருக்குது. சாவுன்னு சொன்னால் சாவு, வாழ்வுன்னு சொன்னால் வாழ்வை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் 4 மரணங்கள் அறிவிக்கப்பட்டு 3ஐ நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த கடந்த வாரத்தில் தான் 2 மரணத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குடும்பங்கள் இனிமேல் தேவனை மகிமையாய் காணும்படியாய் தேவன் கிருபை செய்வாராக, ஆறுதலை தேவன் கொடுப்பாராக. ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மரணத்தை கொண்டு தான் நடக்கிறோம். மரணத்தை கொண்டு தான் நடக்கிறோம். ஜீவனை கொண்டு நடக்கிறோம், ஆனால் மரணத்தை கூட கொண்டு தான் சுமக்கிறோம். அல்லேலூயா. மரணத்தினுடைய வாசனை சிலருக்கு உண்டாகும், நெடி, அது மனம். அது சில சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் சிலருக்கு வெளிப்படுத்துவார், மரணம் வருகிறது என்று. அல்லேலூயா. ஆனால் ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். எப்படி பண்ணியிருப்பார்? உனக்கு தீர்க்க தரிசனங்களை தந்திருப்பார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுன்னு சொல்லியிருப்பார். எல்லாமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அதுவும் வேத வசனம்தான். ஆனால் அதே வேளையில் மரணத்தினுடைய நெடி, மரணத்தினுடைய மனம் நம்முடைய சரீரத்திலையும் உள்ளத்திலையும் அது வெளிப்படும் பொழுது நாம் உஷாராக மாற வேண்டும், உற்சாகத்தோடு மாற வேண்டும், எச்சரிப்பாக வருது கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைப்பாங்க, அதை அசட்டை பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை தந்திருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் எப்படி நமக்கு சாவு வரும் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே அந்தி கிறிஸ்துவான எழுப்படுத்தும். ஆகவே மரணத்தினுடைய வாசனை வருது என்று சொன்னால் அதற்கேற்ற பாதையில் கடந்து சென்று விடுதலையை பெற்றால் மட்டுமே அந்த ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் வாக்குத்தத்தம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. கடந்த ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. ஏன்னா ஜனவரிக்கு, அடுத்த ஜனவரிக்கு இனி ரொம்ப நாள் இல்லை. அப்போ இன்னும் ஒரு மாதமும் சொற்ப நாட்களும் தான் உண்டு. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஏசாயா 58:11 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். அல்லேலூயா. உற்சாகமா வாக்குத்தத்தத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி. அல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலும் அவர் உண்மையுள்ள ஒரு கர்த்தராக இருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டலாம். ஆனால் யாருக்கு இந்த வாக்குத்தத்தை முழுமையாக கிரியை செய்யும் என்று சொன்னால், நல்லதையும் சொல்லணும், பொல்லாப்பையும் சொல்லணும். உத்தமர்களாக இருக்க வேண்டும், நம்பர் 1. பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும், நம்பர் 2. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்பர் 3. நம்பர் 4, பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் அதே வேளையில் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து தசம பாகத்தை கொள்ளையிடுகிறவர்களுக்கெல்லாம் இந்த வேத வசனம் கிரியை செய்யாது, அது கட்டாய நிச்சயம். அல்லேலூயா. வசனத்தை பின்பற்றினால் மட்டுமே எவ்வளவு உபத்திரம் இருந்தாலும் ஒத்த நாள் கொண்டு மொத்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. எப்பாவது ஒரு முறை வேத வசனத்துக்கு செவி கொடுத்து இல்லை ஆபத்து காலங்களில் தேவ வசனத்துக்கு பயந்து நடக்கிற மாதிரி இருந்தால் அது நடிப்பு, அது விடுதலையின் அடையாளம் அல்ல. அல்லேலூயா. ஆகவே அவர் என்ன சொல்ல, நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன்னை
திருப்தியாக்கி நடத்த வேண்டும் சொல்லியிருக்கிறார். பூரணமாய் கர்த்தரை பின்பற்றினால் பூரணமான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கு வேத வசனம், சகோதரன் வாசித்த வேத வசனத்தில் பார்க்கும்போது விசுவாசத்தையும் பார்க்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், அற்புதத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் மேல்மட்டமாய் அற்புதத்தை மட்டும்தான் பார்ப்போம் இல்லையா? அற்புதம் செய்திருக்கிறார் இயேசு. கானான் வீட்டில் ஒரு அற்புதம், லாசருக்கு ஒரு அற்புதம், 38 வருஷமான சப்பானிக்கு ஒரு அற்புதம், அடுத்து கூனிக்கு ஒரு அற்புதம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அற்புதத்திற்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா, கையை தட்டுங்க. இன்றைக்கும் நம்முடைய வேத பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள் அற்புதத்தை தேடிதான் அநேகர் கடந்து போகிறார்கள். அற்புதத்திற்காக மட்டும் தேவனை தேடுகிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த அற்புதம் அவர் செய்ய வேண்டுமானால் என்ன அற்புதத்தை அவர் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளே எப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? அல்லேலூயா, பயங்கரமான விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் ஆக்கினிக்கு தப்பான், தண்டனைக்கு தப்பான். விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் கூடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே வேதவசனத்தை பார்க்கும் பொழுது 38 வருடமாய் ஒரு சகோதரன் பதஸ்தா குளத்திலே படுத்து கிடக்கிறான் பாருங்க. 38 வருஷமாய். அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 38 வருஷம். இப்போ 38 வருஷம் உபத்திரவம், 38 வருஷமான வெட்கம், 38 வருஷமான அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் அந்த பதஸ்தா குளத்தினுடைய கரையை விட்டு ஒதுங்கி ஓடி போகவில்லை. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. பைபிளில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதுதான். 38 வருஷமாக பதஸ்தா குளத்தங்கரையில் அவன் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு நோக்கம் என்ன? நான் எழும்பி நடப்பேன் என்பதுதான் அவனுடைய விசுவாசம். எழும்பி நடக்கப் போகிறேன் என்பது அவனுடைய சரீரத்தில், அவனுடைய ஆவியில் வெளிப்பட்ட ஒரு காரியம். ஆகவே விசுவாசத்தோடு அந்த ஆற்றங்கரையில், அந்த குளத்தங்கரையில் அவன் படுத்து கிடக்கிறான்.